ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து ஹீலிங் மேஜிக் என்ற அனிமே சீரிஸோட 7th எபிசோட் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இந்த நேம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் வெறும் ஹீலிங் மேஜிக்னு சொல்கிறேன். அதனால் இந்த எபிசோடு கொஞ்சம் வேறு லெவலில் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சம்பவமே காத்துன்னு இருக்குது. அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் கடைசியாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு கமெண்ட்டில் ஹார்ட்டின் ஒன்று போட்டு போயிடுங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்லேவ்ஸாக ஒருத்தங்க போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்லேவ்ஸ்னா கைஸ் யாரும் கற்பனையில் தான் நடக்கும்னு நினைக்காதீங்க, நிஜத்திலே நடந்த விஷயம் தான். ஏன் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களையே ஸ்லேவ்ஸாக பயன்படுத்தினானுங்க வெள்ளைக்காரனுங்க. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் இல்லைனா என்னைக்காச்சும் ஒரு நாள் பேசலாம். அதனால் சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாமல் கதைக்குள்ள போகலாம். அந்த பொண்ணு ஃபியூச்சரில் நடந்த விஷயத்தில் நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சதுனால ஹீரோவும் அதை நினச்சி இப்போ ஸ்டன்னாகி நிற்கிறான். அப்போ திரும்பியும் நார்மலுக்கு வந்துட்டு, சரி அந்த பொண்ணு எங்கே இருக்கா, ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு போன திசையை நோக்கி அவனும் போயின்னு இருக்க. அவகிட்ட நான் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, எங்கே போயிட்டாவ அப்படின்னு அவனு தேட அந்த பொண்ணு பார்த்தா ஒரு வீட்டோட ஜன்னல்லேருந்து இவனு பார்த்துன்னு இருக்குது. ப்ளீஸ் இது எல்லாத்தையும் மாற்ற போகிற ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னு அவ்வளோ சொல்லி பார்க்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் இங்கே கேசலுக்கு வந்துட்டு நம்ம தலைவன் டாம்சன் கிட்ட தான் கேட்டுன்னு இருக்கான். இந்த மாதிரி ஊருவில் ஒரு ஃபாக்ஸ் மாதிரியான காதுகள் கொண்ட ஒரு குட்டி பொண்ணு இருந்தா, அவ என்கிட்ட வந்து பேசினா அடுத்த நிமிஷமே கொஞ்ச நேரத்துல காணாம போயிட்டா. அவளை பத்தின எதனா டீடைல் உனக்கு தெரியுமா? அப்ப அந்த டைம்ல நம்ம ரோஸும் வந்துட்டு, டேய் தேவலாம இங்க என்ன பேசினு இருக்கீங்க, டாம்சன் இவங்களை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க, நான் போயிட்டு என் வேலையை பாக்குறேன். ஓ கேப்டன் நீங்களா? பாவி கேள்வி கேட்டு பதில் சொல்லாமே போயிட்டான் பாரு. போய் என்னோட கேப்டனுக்கெல்லாம் பயந்து இருக்கான் பாரு டாம்சன் பையன். அவங்க எல்லாம் பாக்க அவ்வளவு கொடூரமாவா இருக்காங்க அப்படின்னு ஹீரோவும் பேச அவங்களுக்கு கடுப்பாயிட்டு அவன் மூஞ்சி பிடிச்சி நசுக்குறாங்க தூக்கி. என்னடா சொன்ன? இப்பதான் நான் நம்மளோட கிண்டத்தை விட்டு வெளியே ஸ்கவுட்டிங்காக போயிட்டு இப்பதான் வரேன். இது ஸ்கவுட்டிங்கா? ஆமா, டீமன் ஆர்மி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக தான் போயிருந்தேன். அவங்க நம்மளோட கிண்டத்துக்கு வரதுக்காக அந்த ஆத்துல பாலம் கட்டின்னு இருந்தாங்க. என்ன சொல்றீங்க? அப்படியா? அப்பனா வந்துருவாங்களே? இல்ல, நான் போய் பார்த்த அடுத்த நிமிஷமே அவங்களோட பிரிட்ஜ் நான் உடைச்சிட்டேன். நீங்க பண்ண வேலை போயிட்டு ஸ்கவுட்டிங் பண்ணதெல்லாம் கிடையாது, அவங்களோட கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு வந்திருக்கீங்க. சும்மா இந்த போய் சீனிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? டேய் என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி திரும்பி மூஞ்ச முடிய. அதுக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு வந்து இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் அந்த ஃபாக்ஸ் மாதிரியா இருந்த அந்த பொண்ணை பத்தியால நம்ம கேப்டன் கிட்ட கேக்குறான். அப்ப நம்ம கேப்டனும், ஓ அந்த ஃபாக்ஸ் மாதிரியா இருந்த பொண்ணா, அவளை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அந்த அளவுக்கு அவளை பத்தி தெரியாதுனாலும் இருந்தாலும் ஒரு குறிப்பான விஷயத்த சொல்றேன். நம்மளோட இந்த கிண்டத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க திடீர்னு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. நான் ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். அவங்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் மேனேஜ் பண்ணி அந்த கிட்னாப்பர்ஸ் கூட எவ்வளவுதான் துன்பத்தினாலும் அவங்களுக்கு கீழே எப்படியோ அதெல்லாம் பொறுத்துன்னு தான் இத்தனை காலமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இப்பதான் ஒரு 11 வயசா இருக்கும். என்ன சொல்றீங்க, கிட்னாப்பர்ஸா? ஆமா, இவங்கள மாதிரியா இருக்கிற நிறைய பீஸ்ட கிட்னாப் பண்ற கேங் தான் அவங்க. இவங்க எல்லாருமே வேல்யூபிளான ஸ்லேவ்ஸா இருப்பாங்க. இவங்க கிட்ட அழகை பார்த்து மட்டுமே இவங்கள ஸ்லேவ்ஸா மாத்துறது கிடையாது. இவங்களையும் ஒரு சில பேர்கிட்ட ஸ்பெஷல் மேஜிக் எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அப்படின்னா இந்த மோசமான இல்யூஷன்லாம் உருவாக்குறது கூட அதுல அடங்குமா? இல்யூஷன்ஸா? எதை பத்தி நீ பேசுற? சரி விடுங்க, நான் சொன்னது நம்மளோட மூளையில ஒரு மோசமான விஷயங்களை இல்யூஷனா கிரியேட் பண்றது. அதை குறிப்பா சொல்லணும்னா ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயத்துல முன்கூட்டியே காமிக்கிற எபிலிட்டி மாதிரி கேக்குறேன். ஃபியூச்சரா? சரி நீ எது கேக்குறன்னு தெரியல. அந்த மாதிரியான பவர்ஸ் இருக்கிறது எல்லாருக்குமே அமையாது, அதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயம். அப்ப ஹீரோவும் இதை கேட்டுன்னு இருக்க. அப்ப திடீர்னு அவங்களும், சரி எதனால நீ இதை பத்தி இப்ப கேட்டுன்னு இருக்க, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் இல்லைங்க, நான் வந்து அந்த புக்கில் தான் பத்தி தெரிஞ்சுக்கினேன். சரி ஒரு டவுட்னு தொட்டு தான் கேட்டேன். ஓ அப்படியா அப்படின்னு அவங்களும் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் பாக்குறாங்க அவனை. அப்ப ஹீரோவும் அந்த பொண்ணு ஃபியூச்சர்ல காமிச்ச விஷயத்தை பத்தி யோசிச்சுன்னு போயின்னு இருக்கேன். அப்ப திடீர்னு அவங்களோட ஹோம் வந்த உடனே, என்ன கேப்டன் அப்படி போயின்னு இருக்காங்க. அவனும் பார்க்க கேப்டனும், நான் இங்க கேசலுக்கு தானே போக போறேன், அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் மீட்டிங் ஒன்று இருக்குது, அதனால நீ வீட்டுக்கு போ. அதுக்கப்புறம் ஹீரோவும் போக இன்னொரு பக்கம் இந்த இடத்துல நம்ம கேப்டனும் மீட்டிங் அட்டன் பண்ணி இருக்கும்போது நம்ம ரோஸும் அந்த இடத்துல இருந்து டீமன் லார்ட் ஆர்மி கட்டின்னு இருந்த அந்த ரிவர் பிரிட்ஜ் தான் இவங்க உடைச்சத அந்த விஷயத்த சொல்லி இருக்க. நான் அந்த பிரிட்ஜை உடைச்சிட்டேன், ஆனா என்ன இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளே அதை திருப்பியும் கட்டிட்டு இவங்க நம்மளோட எல்லைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓ அப்பனா நம்மளோட கிண்டத்தை சீக்கிரமா தயார்படுத்தணும், அவங்க நம்மளோட இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்காக ரொம்ப மும்முரமா இருக்காங்க. சரி நம்மளோட நாட்டுல இப்போ நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன், நம்மளோட சோல்ஜர்ஸ் அப்புறம் சிட்டிசன்ஸ் எல்லாருமே தயாரா இருக்க சொல்லுங்க. நாளைக்கு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க, அதுல எல்லாருமே கலந்துக்கணும். அப்போ இந்த மந்திரியும், ஓகே மேஜிஸ்ட்ரி நான் பண்ணிடுறேன். சரி சீக்லஸ், உனக்கு நம்மளோட சுசுனேவையும் காசுகியும் இன்னைக்கு நைட் என்ன வந்து மீட் பண்ண சொல்லு. ஓகே சார் அப்படின்னு அவனுங்களும் கிளம்ப. இன்னொரு பக்கம் நம்ம செம்பாயும் காசுகியும் வந்து இருக்கும்போது, என்னன்னு தெரியலையே திடீர்னு நம்மள எமர்ஜென்சி கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு காசுக்கு கேட்க, உண்மையிலேயே அது முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். செம்பாயும் அப்படி சொல்லி வந்து இருக்கும்போது திடீர்னு நம்ம
நம்ம சிலியா பிரின்சஸும் வர இவங்க 2 பேரும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட குட் ஈவினிங் சிலியா, குட் ஈவினிங் சுசுனே, அப்புறம் உங்களுக்கும் காசுகி, குட் ஈவினிங் பிரின்சஸ். அப்ப இவங்க 2 பேரும் வெக்கப்படுறத பார்த்தா இவங்களுக்கு இடையில நடக்குது அதுதான். அப்ப நம்ம சிலியாவும் சரி எங்க அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரம் போய் பாருங்க. சரி ஓகே பிரின்சஸ், நாங்க எங்க இருந்து போயிட்டு வரலாம், வாடா காசுகி போலாம். அப்ப அவங்களும் கிளம்ப இவங்களும் வரும்போது நம்ம செம்பாயும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு என்னடா காசுகி சிலியா பிரின்சஸ்க்கும் உனக்கும் இடையில என்ன நடக்குதா? இல்ல செம்பாய் நீங்க வர, சரி சரி விடு சும்மா தான் கேட்டேன். அதுக்கப்புறம் இவங்களும் அவங்க உள்ள போக நம்ம ஹீரோவோட வீட்டை காமிக்க அந்த இடத்துல இவன் காட்டு விட்டு தூங்கிறதுல ஹீரோ தூங்கினானா இல்லையான்னு தெரியல. அவன் பார்த்தா தூக்கமே வரலன்றான். என்னடா காரணம் பார்த்தா அந்த பொண்ணு ஃபியூச்சர்ல காமிச்சு அந்த நிகழ்வை யோசிச்சு பார்த்தாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவ வேற என்னாலதான் அந்த ஃபியூச்சரை மாத்த முடியும்னு வேற சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு என்னோட கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்னு இவனு யோசனை இருக்க. அப்ப ஜன்னலை பார்த்தா ஏதோ லைட் மாதிரி இருக்குது. ஹீரோவை பார்த்துட்டு ஏய் பூதமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படு. அப்ப அந்த லைட்டும் கீழே போக ஹீரோவை பார்த்துட்டு அந்த இடத்து போய் பார்த்தா கீழே காசுக்கு தான் வந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் கீழே போயிட்டு தனியா பேசினு இருக்கேன். என்னடா உன்னை பயமுறுத்திட்டேனா? இல்ல பயப்படலாம் இல்ல, உன்ன மாதிரி தூங்காம இருக்கிறது எப்படின்னு நானும் கத்துக்கணும்டா, ஏன்னா நீ ஹீரோவா எவ்வளவு கஷ்டப்படுற. அப்ப இவனும் இதை கேட்டுட்டு சோகமாக ஹீரோவும் என்னடா ஆச்சு? இன்னைக்கு நைட்டு தான் என்ன கிங் நேரடியா கூப்பிட்டு பேசினாரு. கூடிய சீக்கிரத்திலே வார் வரதுனால அந்த டீமன் லார்ட் ஆர்மிக்கு எதிரா நாங்க சண்டை போட தயாரா இருக்க சொன்னாரு எங்களை. ஆனா அதுல எனக்கு எக்ஸைட்டடாவும் இல்ல சர்ப்ரைஸாவும் இல்ல. ஆனா நம்மளோட செம்பாயை பார்க்கும்போது அவங்க ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஆனா ஏன் எனக்கு இல்லனா, எனக்கு அந்த போர் பத்தின எந்த அறிவும் கிடையாது. நான் போனாலும் கண்டிப்பா இறந்துடுவோம் போல, அப்படி நான் சாகலனா ஓடி வந்துடுவேன்னு நினைக்கிறேன். இதை கேட்ட ஹீரோவும் அவனும் கண்கலங்க. எனக்கு அந்த வாரை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குடா. நான் கேபிட்டலை விட்டு வெளியே அந்த மான்ஸ்டர்ஸை அழிக்கிறதுக்காக காட்டுல போயிட்டு ட்ரைனிங் பண்ணும்போது அதுங்க எல்லாமே எங்களை சுத்தி வளைச்சிடுச்சு. அந்த டைம் தான் என்னோட முதல் மான்ஸ்டரை என்னை நோக்கி வரதை பார்த்தேன். அந்த டைம் என்னோட கால் மொத்தமே உறந்துடுச்சு தெரியுமா. ஆனா எப்படியோ மேனேஜ் பண்ணி ஃபைனலி நான் அதை எல்லாமே டிஃபீட் பண்ணி ஒவ்வொன்றத்தையா கொல்ல ஆரம்பிச்சேன். அப்பதான் என்னோட தகுதி என்ன லெவல் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கினேன். ஆனா அந்த அளவுக்கு டீமன் லார்ட் ஆர்மி கூட என்னால எதிராக போராட முடியுமான்னு தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இங்க இருக்கிற பீப்புள் இந்த கிங்டம் என்னை நல்லபடியா பாத்துக்குது, ஆனா இதுக்காக என்னால தைரியமா போராட முடியுமான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்னு அவனு பேச. இதை கேட்ட ஹீரோவும் காசுகி உண்மையிலே நீ கியூலான பர்சன் தான்டா. இல்ல உண்மையிலே உங்ககிட்ட இருக்கிற தைரியம் அளவு கூட என்கிட்ட இல்லாம போயிடுச்சு, அதனாலதான் சொல்றேன் நீ எப்பவுமே கூலான பர்சன் தான். எதை வச்சு சொல்ற? ஆமாண்டா நீ பயப்படுறன்றது எனக்கு தெரியுது, பட் ஆனா உன்ன மாதிரியான பவர்ஃபுல்லான ஆளை நான் இது வரைக்கும் பார்க்கல. கண்டிப்பா நீ மட்டும் தைரியமா இருந்தனா உன்னால எத்தனை மக்களை காப்பாற்ற முடியும் தெரியுமா. அதனால அதை நினைச்சு நீ பெருமைப்பட்டுக்கோ. ஒரு ஹீரோவா எல்லாருமே உன்னை மதிக்கிறாங்க, உன்னை நம்பிதான் இந்த நாடே இருக்குது, அதனால நீ எதை கண்டு பயப்படாத அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. இதை கேட்ட அவனும் சரி வசட்டா உன்னை பத்தி என்ன பத்தியா? ஆமா நான் உன்னோட ஃபீல் அந்த வார்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்படியா? கண்டிப்பா நான் போவேன்டா. என்ன சொல்ற? ஆமா, ஏன்னா அந்த வார்ல டீமன் லார்ட் ஆர்மிக்கு எதிரா ஃபைட் பண்ணி மக்கள் எல்லாரையுமே நான் காப்பாத்துவேன். உனக்கு பயமா இல்லையா? எனக்கு பயமா தான் இருக்கும், பட் ஆனா என்கிட்ட ஆல்ரெடி ஒருத்தங்க ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க, அந்த வேலையை நான் கரெக்டா பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். என்னடா சொல்ற? அப்பனா நீ இறந்துட்டேன்னா, இந்த உலகத்துல இறந்துட்டேன்னா உன்னோட ஃபேமிலிக்குல யாரு பதில் சொல்றது? எப்படி இங்க இருந்து போக முடியும்? அவ்வளவுதான். பரவாயில்ல விடுறா பாத்துக்கலாம், அங்க இருந்தாலும் என்ன நடக்க போகுது. அதை விட நம்ம இந்த உலகத்துல என்ன இந்த மக்களுக்காக பண்றோன்றதுதான் இப்போ முக்கியம். இந்த இடத்துல நான் நிறைய கைண்டான பீப்புள்ஸை பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால இவங்களுக்காக எதை வேணாலும் பண்ணலாம்டா நம்ம. என்னடா சொல்ற? ஆமா காசுகி, நீ இதை ஞாபகத்துல வச்சுக்கோ. உண்மையிலேயே இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதுதான் என்னோட முதல் கடமையே. ஒரு ஹீரோவோட வேலை சண்டை போறது மட்டும் கிடையாது, மக்களை காப்பாத்துறது தான். அதனால அந்த வார்ல உனக்கு எதனா ப்ராப்ளம்னா நான் உன்னை கண்டிப்பா சேவ் பண்ணுவேன். இதை கேட்டு அவனோட கண்ணத்துல அறிஞ்சிட்டு கண்டிப்பா நானும் செய்யறேன்டா, உன்னை நானும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்டா, செம்பாயும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்டா. புத்துணர்ச்சி வந்து அவனும் பேச இரவும் என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு? நான் நல்லா தான் இருக்கேன், இப்பதான் எனக்கு புரிஞ்சது எல்லாமே. சரிடா புரிஞ்ச சரிதான், இதுக்கப்புறம் நம்மளோட கிண்டத்துக்காக போராடுவோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து மக்களை பாதுகாப்போம். இப்ப பண்ணது கூஸ் பம்மா இருந்துச்சு தெரியுமா? ஹீரோவும் சொல்ல என்னடா பேசினு இருக்க, இந்த வேர்ல்டு எல்லாமே ரியலா இப்ப நடந்து இருக்குதுடா, கனவு கிடையாது, அதை புரிஞ்சுக்க சாட்டோ. நான் உன்னை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா, ஏன்னா உன்னோட வார்த்தைகள் கேட்டுதான் இப்ப எனக்கு மோட்டிவேஷன் ஆச்சு, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளம்ப. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்க சிரிச்சு பேசிட்டு கிளம்புறானுங்க. எப்பாடியோ என் மனசுல இருந்து எல்லா பாரமும் இப்ப குறைஞ்சிடுச்சு, அதை பத்தி நான் கவலைப்பட தேவையே இல்லை, இப்ப போய் நிம்மதியா தூங்கலாம்டாப்பா. வா பயங்கரமான இங்க ஒரு நாடகம் நடந்துக்குது, பயபல என்ன எமோஷனா பேசினு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு நம்ம செம்பாயும் வர. செம்பாய் இப்ப எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் டைம் இல்லை, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது, நான் போய் தூங்குறேன். நான் பார்த்தனே உன்னோட ரியாக்ஷன் தான் பயங்கரமா ஹீரோய்க்கா பேசுறேன் தம்பி. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், இந்த உலகத்து வரும்போது என்னடா உலகம் இது இப்படி இருக்குது, இங்க வந்து நான் மாட்டிக்கினேன், என் பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படிடா பாக்குதுன்னு கதர்னு இருந்தேன். இப்ப என்னடா அவங்ககிட்ட வீரவாசனம் பேசினேன். இந்த செம்பாய் நீங்க இதே மாதிரி பேசினே இருக்கீங்க, ரொம்ப இந்த உலகத்துல வந்ததுல இருந்து இப்படிதான் பேசினு இருக்கீங்க தெரியுது நல்லா. கண்டிப்பா
கண்டிப்பா அந்த போர்ல உங்களுக்கு ஹீல் பண்ணவே மாட்டேன், சாவுங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுருவேன். சும்மா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. சரி எனக்கு டைம் ஆகுது, நான் போய் தூங்கட்டா. இப்போ கொன்னத்துக்கு தோணதெல்லாம் சும்மா தான் சொன்னேன். சரிடா சாட்டோ, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, சும்மா தான் உனக்கு கிண்டல் பண்ணேன். நீங்க என்ன பேசியிருந்தாலும் அது எல்லாமே நான் கேட்டுன்னு தான் இருந்தேன். அதனால உங்க கூட சேர்ந்து நானும் உங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரிடா, இப்போ நான் கேசலுக்கு போறேன், நாளைக்கு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப. அதுக்கப்புறம் பேலஸ்ல கிங்கும் நேத்து கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் படி இப்போ சோல்ஜர்ஸ் முன்னாடி ஸ்பீச் கொடுத்துன்னு இருக்காரு. அதுல இந்த டீமன்லோட ஆர்மிக்கு எதிரா சோல்ஜர்ஸ் ஆரியா நீங்க தான் போராட போறீங்க, நீங்க தான் நம்ம நாட்டோட நம்பிக்கையே, அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி போர் வந்ததுல அதுக்கப்புறம் இப்போ வரதுனால நமக்கு ஒன்னும் கடினமான விஷயம் இல்லாது. அந்த போர்ல எப்படி நம்ம ஜெயிச்சோமோ அதே மாதிரி இதுல ஜெயிச்சே ஆகணும். அதனால நம்மளோட எல்லைகள்ல இருக்கிற பாதுகாப்பு ஒன்னும் பலப்படுத்துங்க, கண்காணிப்பு அதிகப்படுத்துங்க. நம்ம கூட இந்த உலகத்துக்கு சமன் பண்ணப்பட்ட ஹீரோஸ் இருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்காக ரெஸ்கியூ டீம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாரையும் நம்பிதான் இந்த நாட்டு மக்களே இருக்காங்க. அதனால நீங்க நம்மளோட நாட்டுக்காக போராடியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம காசுகியும் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கான். அவனும் நம்ம சிலியா பாக்கிறதுக்கு வர, பிரின்சஸ் சிலியா உங்களை பாக்கிறதுக்காக காசுகி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம காசுகி வந்து பார்த்தா இவங்களுக்குள்ள ஒண்ணு ஓடுது கன்ஃபார்ம். காசுகி சாரி பிரின்சஸ், திடீர்னு இப்போ வந்து உங்ககிட்ட பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பரவாயில்ல, நீங்க வந்ததுல எனக்கு ஹாப்பி தான். சொல்லுங்க, நீங்க அந்த பேட்டலுக்கு போறீங்களா? ஆமா, நாளைக்கு இந்த இடத்துல இருந்து எல்லாருமே போருக்காக போறோம். ஓகே, நான் இங்க இருந்து ப்ரே பண்றேன், நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு. தேங்க்யூ உங்களோட ப்ரேயிங்க்கு. கண்டிப்பா இந்த கிண்டத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், டீமன் லார்டி ஆர்மிக்கு எதிராக நான் போராடுவேன். சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன் சிலியா அப்படின்னு அவனும் கிளம்ப. இவன் சிலியான்னு சொன்னது கேட்டு அவங்களும் கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. சரி காசுகி, உங்களுக்காக நான் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. இவங்களும் மிஸ் பண்றாங்க, அது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற இடத்த காமிக்க, அந்த இடத்துல மத்த ஹீரோஸ் ஆன 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துட்டு, அப்ப தங்கச்சிக்காரியும் நம்ம கரடி பார்த்துட்டு இது என்னடா பொஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பாக பயபுல அவ கையை தட்டி விட, மன்னிச்சிருங்க அவன் கொஞ்சம் ஷை டைப் அப்படிதான் பண்ணுவான். அப்படியா பரவாயில்ல, நான் திரும்பி ட்ரை பண்ண சொல்லிட்டு தொடப்பாக தலைவர் தட்டி விட்டுனே இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஹீரோ இங்க பார்த்தா அண்ணங்கார என்னமோ வெயிட் தூக்க முடியாம கீழே கவுந்துன்னு இருக்க. ஹீரோவும் போயிட்டு ஹெல்ப் பண்றான். உங்களுக்கு ஒண்ணு இல்லையா? ஒன்னும் இல்லடா, அங்க பாத்தியா என் தங்கச்சிக்காரி எப்படி விளையாண்டு இருக்கா அந்த கரடியோட? ஆமா ஆனா உண்மையிலே சொல்ல போனா இதுதான் அவளுக்கான முதல் பேட்டில் ஃபீல்டு. என்ன சொல்றீங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி அவள் பேட்டில் ஃபீல்டே போனதில்லை, இப்பதான் அவளுக்கு முறைனால அவ கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கான். அதுக்கப்புறம் ரெஸ்கியூ ஸ்குவாட் சேர்ந்த நோத்தனும், டேய் சாட்டோ, உன்னை பாஸ் ரூம்ல வந்து பார்க்க சொன்னாங்கடா, போய் பாருடா. என்னடா விஷயம் தெரியலடா, அவங்க தானே சொன்னாங்க, போய் பாடுறா. என்னவா இருக்கும்? நம்மள அந்த பேட்டில் ஃபீல்ட்லயே கொண்டு புதைக்கிற பிளானிங்கா இருக்குமோ? யாருக்குடா தெரியும், போய் பாடுறா. அப்புறமா அவனும் உள்ள போக, என்ன வர சொன்னீங்களா கேப்டன்? ஆமாண்டா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இதை திரும்பவும் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அந்த பேட்டில் ஃபீல்டுல நீ எந்த மாதிரி செயல்பட போறன்ற இடத்த சொல்லியிருக்கேன்ல? சொல்லியிருக்கீங்களே ஏற்கனவே. உங்க கூட சேர்ந்து காடா இருந்து ஹெல்ப் பண்ணி ஹீல் பண்ணணும். சரியா சொன்னேன். பட் அதுல ஒரு சின்ன மாற்றம். டேங்க் அண்டு மத்த எல்லாருக்குமே இன்ஜுரி ஆகிற நிலைமையில அவங்க எல்லாருமே ஆர்கா அண்டு ஒரோரோ ஹீல் பண்ணுவாங்க. அப்பயும் இமிடியேட்டா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது. வேன்கார்டை பொறுத்த வரைக்கும் எனிமிஸோட பார்வை எல்லாமே ஃப்ரண்ட் லைன்ல இருக்கவங்கள தான் சூஸ் பண்ணி இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்பனா நீங்க எனிமிஸ் யார கூட ஹீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? வைத்தியக்காரா, அதை நான் சொல்லல. நீ தேவையில்லாம ஹீல் பண்ணி உன்னோட பவர்ஸை நீ வேஸ்ட் ஆக்க கூடாதுன்ற முக்கியமான நேரங்கள்ல தான் பயன்படுத்தணும். அதை ஒரு சோல்ஜர் ரொம்ப ஆபத்துல இருக்கானா, ஒரு மேஜரான இன்ஜுரி அப்பதான் அவனை போயிட்டு ஹீல் பண்ணணும் அந்த பேட்டில் ஃபீல்டுல. சரி மேம், எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. அப்போ அவங்களும் ஒரு பாக்ஸ் முன்னாடி தரல, என்ன இது ஓபன் பண்ற இந்த பாக்ஸை? சரி ஓகே அப்படின்னு அவனும் திறந்து பார்க்க, அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோக்கான அந்த யூனிஃபார்ம் தான் இருக்குது. இதுதான் நம்ம ரெஸ்கியூ ஸ்குவாடுக்கான அபிஷியல் யூனிஃபார்ம். இதை போட்டுன்னு தான் நீ அந்த பேட்டில் ஃபீல்டுல செயல்பட போற. ஓ அப்படியா, அப்படியே வாய்ப்பு வந்து பார்க்க போறியா இல்ல ட்ரை பண்ணி பார்க்க போறியா இதை அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவை போட்டு காமிக்கிறான். பரவாயில்லடா, பார்க்கவே நல்லதா இருக்கேன். இது போட்டா மட்டும் பார்த்தாது, அங்க ஒருத்தான அந்த வேலையை செஞ்சே ஆகணும். புரிஞ்சுது அப்படின்னு அவனும் சொல்ல, அவன் கழுத்து பிடிச்சி, ஓ சாட்டா, நான் சொல்றத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஹீலர்ஸ் யாருமே சாகா வரம் பெற்றவங்க கிடையாது. கண்டிப்பா அவங்க இறந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதை நான் உனக்கு திரும்பியும் ஞாபகப்படுத்துறேன். ஹீலர்ஸ் பேட்டில் ஃபீல்டுல அவங்களோட லைஃபை இழந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அது பாதிக்க போறது அவங்கள மட்டும் கிடையாது, அந்த பேட்டில் ஃபீல்டுல கலந்துக்கின சோல்ஜர்ஸ் எல்லாருமே தான். அதனால உன்னோட உயிர் ரொம்ப வேல்யூபிள் ஆனது. புரிஞ்சுது கேப்டன், நான் கண்டிப்பா சாக மாட்டேன். டேய் பைத்தியக்காரா, சொல்றது புரியுதா இல்லையா? நான் உனக்கு இந்த இடத்துல சொல்லி கொடுத்த எல்லா விதமான விஷயங்களையும் அந்த இடத்துல தான் நீ நிரூபிக்கணும். தயவு செஞ்சு முட்டாள்தனமா தேவையில்லாம இறந்துடாத. அதனால உன்னோட லைஃபை பைத்தியக்காரத்தனமா சாக்ரிஃபைஸ் பண்ணிடாத. சரி கேப்டன், எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நான் எல்லாரையுமே காப்பாத்துவேன், இன்க்ளூடிங் என்னையும் உட்பட. உண்மையிலேயே உன்னால அதை பண்ண முடியுமா? ஆமாங்க கேப்டன், கண்டிப்பா அது என்னால பண்ண முடியும். ஏன்னா உங்களோட லட்சியங்களை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. இதை கேட்டு அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு, சரிடா அது எல்லாமே மறந்துடாது. ஓகே மேம் அப்படின்னு அவனும் ஹாப்பி ஆகிட்டு அந்த இடத்துல வெளியே வர. அப்போ திடீர்னு அவனும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். கண்டிப்பா அந்த ஃபியூச்சர்ல நடந்த விஷயத்த நான் மாத்துவேன். அது மட்டும் இல்லாம சுசுனே செம்பாயும் காசுகியும் நான் சாகவே விட மாட்டேன்.
அப்படி நான் ஒன்றும் சொல்ல. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க guys, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற இந்த வீடியோஸ் நீங்க கண்டினியூவா பார்க்க முடியும். இந்த எபிசோட்ல வேற லெவலா பண்ணிருப்பானுங்க. அடுத்த எபிசோடு தான் பயங்கரமா போகுதுன்றது இதுல இருந்து தெரிஞ்சிருச்சு. கன்ஃபார்ம் யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்க guys, எல்லாரும் பிடிச்சிருந்த பட்சத்துல லைக் போட்டு கீழே கமெண்ட் ஒன்று போட்டு போயிடுங்க. சரிங்க guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா?